ஜெகன்மூர்த்தியை வந்து நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காங்க. என்னதான் ஆச்சு, என்ன பிரச்சனை? தனுஷ் என்கிற இளைஞனுக்கும் விஜயஸ்ரீ என்கிற பெண்ணுக்கும் ஒரு காதல் உருவாகிறது. ஒருத்தன் ஆள் கடத்தல் பண்ணான்னா போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, செல்வாக்கு மிக்க அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆள் கடத்தலை வேடிக்கை பார்க்க வேண்டுமா? இவர் ஒடுக்கப்பட்ட தலைவர்னு சொல்றாரு பூவ ஜெகன்மூர்த்தி. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு மாற்று சாதி பெண்ணை எப்படி பிரிப்பார் நீங்க சொல்றீங்க? அதாவது அப்படித்தான் எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் நடைமுறையில் நான் பார்த்துருக்கிறேன் நிறையா விஷயங்களை வந்து பெயர் சொல்ல விரும்பலை. நிறையா விஷயங்களில் சம்பந்தப்பட்டவர்களே பிரிக்கிறாங்க. அவர்கள் பட்டியலை எப்படி ரவுடிகளினுடைய பட்டியலை எடுக்கிறாங்களோ அது மாதிரி இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்களுடைய பட்டியலை எடுத்து அவர்கள் மேலேலாம் மிக தீவிரமான குண்டர் சட்டம் மாதிரியான வழக்குகளை போட்டு கட்டுப்படுத்தலைன்னா கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெகன்மூர்த்தியை வந்து நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காங்க. என்னதான் ஆச்சு, என்ன பிரச்சனை? அது தனிப்பட்ட முறையில் தனுஷ் என்கிற இளைஞனுக்கும் விஜயஸ்ரீ என்கிற பெண்ணுக்கும் ஒரு காதல் உருவாகிறது. தேனியிலிருந்து வந்த அந்த விஜயஸ்ரீக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த இந்த பையன் மேலே ஒரு காதல் ஏற்படுது. இவங்க ரெண்டு பேரும் காதலிப்பது வேறு வேறு சாதியாக இருக்கிறார்கள். அந்த பொண்ணு தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆதிக்க சாதி சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும், இவர் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். இவர்கள் ரெண்டு பேருடைய காதலே அவருடைய பெண்ணினுடைய தகப்பனார் வந்து மிக கடுமையாக எதிர்க்கிறார். தன்னுடைய கையை மீறி போய்விட்டதாக அவர் கவலைப்படுகிறார். அப்படி வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் பதிவு திருமணம்லாம் செய்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பிரிக்க வேண்டும், குடும்ப கௌரவத்திற்கு ஒரு பெரிய அவமானமாக போய்விட்டது என்று அவருடைய அந்த பெண்ணினுடைய தகப்பனார் வனராஜ் என்று சொல்லக்கூடியவர், அவர் தான் மிக தீவிரமாக முயற்சி எடுக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார்னா, ஏற்கனவே விஆர்எஸ் வாங்கிய ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய இருந்த மகேஸ்வரி என்பவர் மூலமாக இந்த பக்கம் வந்து ஏடிஜிபி ஜெயராம் என்பவருடைய உதவியை நாடி, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்கனவே பழக்கம் இருக்கிறதுனால நாடி லோக்கலில் ஏரியா வந்து திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அந்த பகுதிகள் முழுக்க முழுக்க பூவை ஜெகன்மூர்த்தியினுடைய செல்வாக்கு மிக்க பகுதி என்பதனால அவரும் இதற்குள்ளே வந்து தலையிட்டதாக தகவல்கள் வருகிறது. ஏன் தலையிட்டார், எதனால்? இல்லை, அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து காதல் ஜோடிகளை பிரிப்பதற்கு கட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு பெரும் பணம் செலவு பண்ணுறாங்க. நீங்கள் எந்த இட தகராறாக இருந்தாலும், ரியல் எஸ்டேட் பிரச்சனையாக இருந்தாலும், தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஆண் பெண் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் நீங்கள் சட்டப்பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகி சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு நீண்ட காலமாகிறது. இப்போ நீங்கள் உதாரணத்திற்கு இப்போ தக்லைஃப் படத்திற்கு வந்து நீதிமன்றம் தலையிட்டது வந்து தவறானதுன்னு உச்ச நீதிமன்றம் வந்து ஏன் மன்னிப்பு கேட்க சொன்னீங்கன்னு எப்போ சொல்கிறாங்க? படம் ஓடி குப்பை தொட்டிக்கு போனவொன்னே சொல்கிறாங்க. அப்போ சட்டம் வந்து தாமதிக்கப்பட்ட நீதி அநீதியாக மாறிவிடுகிறது நடைமுறையில். அப்போ என்ன செய்யறதுன்னா, அவசரமாக ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு ஆள் பிடிக்கும் போது செல்வாக்குமிக்க நபர்கள் இருந்தாங்கன்னா, அந்த பகுதி சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. இவர் ஒடுக்கப்பட்ட தலைவர்னு சொல்றாரு பூவ ஜெகன்மூர்த்தி. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு மாற்று சாதி பெண்ணை எப்படி பிரிப்பார் நீங்க சொல்றீங்க? அதாவது அப்படித்தான் எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் நடைமுறையில் நான் பார்த்துருக்கிறேன் நிறையா விஷயங்களை வந்து பெயர் சொல்ல விரும்பலை. நிறையா விஷயங்களில் சம்பந்தப்பட்டவர்களே பிரிக்கிறாங்க. பிரித்து வந்து அதை கூட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டே நடக்கிறது. அப்படி யாராவது, அதாவது தலித்து அல்லாதவர் என்கிற பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து எல்லா இடங்களையும் மிக கடுமையாக வேலை செய்கிறது. சில இடங்களில் ஒரே சாதிக்குள்ளே திருமணம் ஆகிற போதும் ஆணவ படுகொலை நடக்கிறது. ஆணவ படுகொலைக்கு வந்து குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும்தான் சொந்தமான பிரச்சனைன்னு நம்ம சொல்ல முடியல, வரையறுத்து சொல்ல முடியாது. இது மட்டும்தான் சொல்ல முடியல. பெரும்பான்மை எல்லாருடைய மண்டைக்குள்ளேயுமே பெரும்பான்மை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல. ஆமாம், எல்லாருடைய மண்டைக்குள்ளேயுமே வந்து என்னென்னா, தான் உயர்ந்தவன், நான் தான் பெரிய ஆளு என்கிற ஒரு ஆணவம் இருக்கிறது. அதனால் ஆணவ படுகொலைக்கான சாத்தியங்களை வந்து இவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்போ வந்து பிரிப்பதற்கும் பணம் செலவாகிறது, சேர்த்து வைப்பதற்கெல்லாம் ஆள் இல்லை, பிரித்து வைப்பதற்கு பணம் செலவு பண்ணுறாங்க. தானாக அவர்களாக விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க, அவர்களை பிரிக்க வேண்டும் இருக்கிறப்ப இந்த ஏடிஜிபி வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய வாகனத்திலேயே போய் அந்த வீட்டில் போய் அந்த ஆளை தூக்கணும், தனுஷ் என்கிற அந்த இளைஞனை வந்து தூக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினச்சி போகும்போது எதிர்பாராத விதமாக அவர் இதை தெரிந்து கொண்டாரா இல்லை யதார்த்தமாக இல்லையா அப்படிங்கிறது உறுதி செய்யப்படாத தகவலாக இருக்குது. தனுஷ் என்கிற அந்த இளைஞன் இல்லை,
அவன் தம்பி 17 வயசு பையனை வந்து போலீஸ் வண்டியில் இழுத்து கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் சாத்தி ஏற்று கூட்டிட்டு போகிறாங்க. அந்த அவனுடைய தாயார் வந்து பதட்டம் அடைந்து போலீஸில் ஏதாவது சித்திரவதை செய்து விடுவார்களோ, கொலை செய்து விடுவார்களோ, வேறு ஏதாவது அச்சமான ஒரு சூழல் வந்து விடுமோ என்கிற பதட்டத்தில் அந்த அம்மா வந்து அவசர பிரிவுக்கான அந்த 100ங்கிற நம்பரில் வந்து யாருடைய ஆலோசனையிலே ஃபோன் பண்ணியிருக்காங்க. அது வந்து உயர் அதிகாரிகள் மட்டத்தில் வந்து ரெக்கார்ட் ஆகுது அந்த ஃபோனு எப்போவுமே. அது வந்து அஸ்ரா கார்க் என்று சொல்லக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி, அவர் ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி, அவருடைய கண்ட்ரோலில் போகுது. அவர் மிக தீவிரமாக நடவடிக்கை எடுத்துட்டார். இதில் எந்த பாரபட்சமும் பார்க்கலாம். அந்த அலைபேசியில் வந்து பேசிய உரையாடல்களின் பதிவு, சிசிடி பதிவு, எப்படி போலீஸ் வாகனம் அங்கே போச்சு, வந்து ஏடிஜிபியுடைய வாகனம் இங்கே எப்படி போச்சு, எல்லாவற்றையும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா சிசிடியுடைய ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் இதை யாரும் மறுக்க முடியல. இல்லாட்டினா எனக்கு அதுக்கு என்னப்பா சம்மந்தம், நான் எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. சிசிடி ஃபுட்டேஜும் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய அலைபேசியினுடைய அந்த உரையாடலினுடைய இதுவும் வந்து பதிவும் தான் இப்போ அவர்களுக்கு பெரிய சிக்கலாகி விட்டது. நீதிபதி வேல்முருகன் வந்து கைது செய்வதற்காக காவல்துறை போகிற போது கும்பலை கூட்டி கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான பேரை கூட்டி கொண்டு வந்தது பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை, தள்ளுமுள்ளு பிரச்சனையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அப்போ நீங்கள் சட்டத்திற்கு வந்து வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினரே சட்டத்தை மீறினார்னா அப்புறம் ஜாமானியன் என்ன செய்வான்? நீ முன்னுதாரணமாக இருந்திருக்க வேணாமா? உன்னை நம்பி 70,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லை என்று நீதிபதி கேட்குறாரு. அதனால் இதில் வந்து நீங்கள் சங்கரராமன் என்கிற ஒரு பார்ப்பனரை வந்து ஜெயேந்திரர் என்று சொல்லக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியாராக இருந்தவர் வந்து ஆளை விட்டு ஏவி கொலை செய்கிற போது அந்த சமுதாயம் யார் பக்கம் இருந்துச்சு? ஏழை பார்ப்பனராக இருக்கக்கூடிய சங்கரராமன் பக்கம் இருந்ததா, ஜெயேந்திரர் பக்கம் இருந்ததுன்னா எல்லாருமே ஜெயேந்திரர் பக்கம் தானே இருந்தான். இப்போ ஒரு சாதிக்குள்ளேயே பாதிக்கப்படுகிறவன் பக்கத்தில் நிற்பதற்கு ஆள் இல்லை, பாதிப்பை உண்டாக்கியவனுக்கு பக்கத்தில் நிற்கிறான். இந்த இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெகன்மூர்த்தி மேலே தூசிப்படக்கூடாது, அவருடைய அரசியல் மீது வந்து நீங்கள் வந்து அழுக்கை வந்து சொல்லக்கூடாது, அவதூறுகள் சொல்லக்கூடாது, குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது என்று கொதிப்படைகிறவர் இருக்காங்கல்ல. இது ஒரு சாதிய பிரச்சனை தான். ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்கிறனால அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறன்றது சொல்கிறதா இருக்கட்டும், ரவுடிசன் சொல்கிறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சா பார்க்குறாங்க. இது ஒரு சாதிய பிரச்சனை, இதுவும் ஒரு தலித்துன்றது தான் கண்ணோட சாதி பிரச்சனை தான் பண்ணுறாங்க. அது வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, யார் கட்ட பஞ்சாயத்து பண்ணலை என்று அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. ஆமாம், ஒரு குற்றத்தை வந்து ஒருத்தர் வந்து பிடிபடுறான், ஏன்டா வந்து செம்பு திருடுனா அப்படின்னு கேட்டால் அவன் ஏன் அண்டா திருடினாங்கிறது ஒரு பதிலாக வச்சுருக்கிறாங்க. நான் செம்பு திருடலை, நான் இதை எடுக்கவே இல்லை அப்படிங்கிறது அல்ல. அதுக்கு பதிலாக அவன் ஏன் அண்டா திருடினான்னு தானே கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது செம்பு திருடினான்னு தானே அர்த்தம். எந்த குற்றத்தை செஞ்சாலும் இன்னொரு குற்றத்தை சொல்லி அதை விட பெரிய குற்றம் நினச்சி அப்போ எங்கேயோ போனியன்னு தானே கேட்குறான். அப்போ யார் மேலே வழக்கு போடுறது, யாரை தண்டிக்கிறது, அப்போ எதுவுமே நடக்கக்கூடாதா, நடவடிக்கையே இருக்கக்கூடாதா? அப்போ வந்து ஒருத்தன் ஆள் கடத்தல் பண்ணான்னா போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, செல்வாக்கு மிக்க அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாங்க, அப்படின்னா அந்த ஆள் கடத்தலை வேடிக்கை பார்க்க வேண்டுமா? ஒரு அம்மா தன்னுடைய மகனை வந்து எந்த வகையில் சம்பந்தம், நான் சொல்கிறேன், ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இளைஞனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் வந்த காதலுக்கு அவன் கூட பிறந்த தம்பியை வந்து தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க போலீஸ் வண்டியிலன்னா இது என்ன வகையான நியாயம்? இது வந்து என்ன ஒரு ஏதாவது ஒரு அடிப்படையான ஒரு மனித உரிமை சார்ந்து நான் கேட்குறேன், என்ன நியாயம் இருக்கிறது? அப்போ இவர் ஏற்கனவே இந்த போலீஸ் அதிகாரி இந்த ஜெயராம் என்று சொல்லக்கூடியவர் பணப்பட்டுவாடாக்கு எலெக்ஷன் டயத்தில் அவர் டிபார்ட்மெண்ட் வண்டியிலே பணத்தை கட்டுக்கொண்டு போனார்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. எதுக்கு? தேர்தல் பட்டுவாடா பண்ணுற காசை ஏடிஎம்கேக்கு ஆதரவாக வேலை செஞ்சாருன்னு ஒரு வழக்கு இருக்குது. பல தில்லுமுள்ளு வேலைகளில் அவர் உடந்தையாகத்தான் இருந்திருக்காரு. அவர் அதனால் போலீஸ் வேலையை தவிர மிச்சம் எல்லா வேலையுமே கரெக்டாக. ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவராக இருக்கட்டும், ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனை எடுக்கும் போது ஒடுக்கப்பட்ட தலைவரா ஒடுக்கப்படாத தலைவராங்கிறது அல்லங்க. விவாதம் அப்படித்தானே இருக்கு. பின்னணிக்கு இப்போ சிசிடி வந்து சொல்லுமா, இவர் நான் ஒடுக்கப்பட்டவர்னால நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இவர் ஒடுக்கப்படாதவர் நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். இல்லை, விவாதமே அப்படிதான் இருக்கு. அரசியல் இருக்கிற அங்கே இருக்க சார்ந்த ஆட்கள் அப்படி தானே எழுப்புறாங்க. இல்லை இப்படி எழுப்பிட்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரும் தலையிட்டாலே நானே கூட வந்து பல விஷயங்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறவன் தான். ஆனால் ஒரு குற்ற பின்னணி என்று வருகிற போது நீங்கள் வந்து அதாவது இனப்பற்றுக்கும் இனவெறிக்கும் என்ன வித்தியாசம்? தன் சொந்த சாதிக்காரன் செய்யக்கூடிய நன்மையை ஆதரிப்பது இனப்பற்று, தன் சொந்த சாதிக்காரன் செய்கிற அநீதியை ஆதரிப்பது இனவெறி. இது எப்படி அநீதின்றது? இனவெறிங்க ஏங்க, ஒருத்தனை கடத்தி கொண்டு போய் வந்து ஆளை வந்து தூக்குறாங்க, ஒரு கல்யாணமானவங்க 2 பேரை ஜோடியை பிரிக்கிறாங்க,
அது வந்து இந்த மட்டத்தோட பிளான் வச்சுருந்தாங்களா இல்லை வேறு ஏதாவது கொலை செய்கிறதுக்கு திட்டம் வச்சுருந்தாங்களாங்கிறது கேள்வியெல்லாம் இருக்குது. ஆணவ படுகொலைக்கு ஏன்னா ஒரு 50 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பணம் செலவு பண்ணதாகலாம் பரிமாறப்பட்டதாலாம் தகவல் இருக்கிறது. போலீஸ்குள்ள நடக்கிற பிரச்சனை. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா இதனுடைய தகவல்கள்லாம் இது எதை நோக்கி போகும்? நீங்கள் போகிற வழியில் அந்த தனுஷுங்கிறவனை வந்து போலீஸ் வண்டியில் ஏற்றி விட்டு போகிற வழியில் தள்ளி விட்டாங்கன்னு வச்சுங்க, ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்து போயிட்டான்னா விபத்தில் இறந்ததாக கூட காட்ட முடியும்ல, ரெக்கார்டு எழுதுறது தானே, எஃப்ஐஆர் எழுதுறது தானே. அப்போ இது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து காவல்துறையினுடைய மேற்பார்வைக்கு போனதுனால தப்பிச்சிச்சு. இவருடைய கட்டுப்பாட்டிலே வந்து போலீஸ் லாக்கப்லேயே வச்சு 4 மிதிச்சு நைட்டை செத்து போயிட்டானா என்ன பண்ணுவியா? போன இடத்துல இறந்து போயிட்டான்னு சொல்லி பாடியை கொண்டு எங்கேயாவது ஒரு குளத்தங்கரையில் கொண்டு போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, எங்கேயாவது ஒரு போகிற வழியில் அனாதையாக செத்து கிடந்தேன்னா என்ன பண்ண முடியும்? பல கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு இந்த நாட்டில். சாத்தான் குளத்துலேருந்து நம்ம போலீஸினுடைய அத்துமீறல்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். போலீஸ்காரனுக்கு ரவுடிக்கும் ஒரு வேறுபாடு வேணாமா? யூனிஃபார்ம் போட்டு போய் ஒரு ஆள் கடத்தல் வேலையை வந்து போலீஸ்காரனை செய்கிறாங்கிறப்ப நடவடிக்கை எடுக்கிறது சரியான விஷயமா இல்லையா? அதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் உடந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் உடந்தேன்னா அதை வந்து போலீஸ் வேடிக்கை பார்க்கணும், அரசாங்கம் வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறது என்ன வகையான நியாயமாக இருக்க முடியும்? பிறப்பின் அடிப்படையில் வந்து அநீதி இழைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம், நீதி வழங்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது நம்ம ஏற்க முடியாது. இல்லை, அவங்களை விமர்சனம் பண்ண தலித் விரோதின்னு சொல்கிறது சாதி அப்படி என்ன காரணம் கேட்குறேன்னா, அதாவது இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்குலையும் இதே பிரச்சனை எல்லாருமே சந்தித்தோம். ஆம்ஸ்ட்ராங்குக்கு பின்புலத்தில் அவருக்கு இத்தனை கோடி சொத்துக்கள் எங்கேருந்து வந்தது, எவ்வளோ பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேள்விக்கு யாரிடமே பதில் இல்லை. அதுக்கு பதிலாக அவர் வந்து என்ன சொன்னாங்க, அவரை பற்றி அவர் வந்து பல பேரை படிக்க வச்சார், வக்கீலாக்கினார், எல்லாரையுமே வக்கீல்னு ஆக்கியிருக்காரு. வேறு தொழிலுக்கெல்லாம் யாரையும் பயிற்சி டாக்டர்லாம் அவர் உருவாக்கலை. ஏன்னா வக்கீல்லாம் இந்த சட்டவிரோதமான தொழில்களுக்கு நிறைய வழக்கறிஞர்கள் தேவைப்படுவாங்க அப்படின்னு உருவாக்கினாரான்னு நமக்கு தெரியலை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேர் தான் மெயினான ஆள், கட்ட பஞ்சாயத்தில் வந்து 2 பேர் தான் அப்படிங்கிறதான் ஒரு கருத்து இருக்குது. அப்போனா நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆம்ஸ்ட்ராங் செஞ்சதையெல்லாம் நம்ம நியாயப்படுத்துவதுன்னு ஒரு இடம் வருது. அவர் செய்யக்கூடிய நன்மைகளை தான் ஆதரிக்க முடியும். அதுக்காக அவர் வந்து ஒரு இடத்த வளைச்சி போட்டு ஒரு இடத்துல வந்து கமிஷன் கேட்டார், பஞ்சாயத்து பண்ணார், அங்கே வந்து ஆட்களை திரட்டினார், அடிதடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஆதரிப்பதுங்கிறது என்ன வகையான நியாயமாக இருக்க முடியும்? கேட்டால் என்ன சொல்கிறேன்னா வேற ஆள் செய்யலையா, திமுக செய்யலையா, அதிமுக செய்யலையான்னு கூட சொல்கிறாங்க இல்லையா? அதை சட்டப்பூர்வமாக நிரூபிக்கின்றது நான் சொல்கிறேன். யார் கட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த மாதிரி வழக்கில் உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி ஒரு வழக்கு வெளிப்பட்டு விட்டது. வெளிப்பட்டதுனால நம்ம இவர்களை பற்றி பேசுகிறோம். இன்னும் வெளிப்படாத கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் யார் இருக்கிறாங்க, யாரெல்லாம் இந்த மாதிரியான இல்லீகலான விஷயங்கள் செய்கிறாங்க என்பதை தீவிரமாக புலனாய்வு செய்து அவர்கள் பட்டியலை எப்படி ரவுடிகளினுடைய பட்டியலை எடுக்கிறாங்களோ அது மாதிரி இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்களுடைய பட்டியலை எடுத்து அவர்கள் மேலேலாம் மிக தீவிரமான குண்டர் சட்டம் மாதிரியான வழக்குகளை போட்டு கட்டுப்படுத்தலைன்னா உச்சத்துக்கு போய் ஒரு பெரிய படுகொலையாகி, ஆணவ படுகொலையாகி, ஏதோ ஒரு கும்பல் வன்முறையாகி, துப்பாக்கி சண்டையாகி ஒரு அதீதமான ஒரு பிரச்சனைக்குள்ளே போனதற்கு பின்பு இந்த அரசாங்கத்தில் சட்டம் ஒன்றும் சரியில்லை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நடமாட முடியலை என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட பேரையும் அரசு தான் சுமக்கணும். அதனால் அது முன்கூட்டியே நடவடிக்கை எடுப்பதுங்கிறது இது நல்ல வேளையாக தடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பையன் கடத்தப்படும் போதே அடுத்த கட்டத்துக்கு போலீஸ் நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியை வந்து கைதே செய்கிறாங்க. இது நல்ல நடவடிக்கை, பாராட்டுக்குரியது. இது மாதிரி எல்லா வழக்குகள்லையுமே விரைந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவரை ஏன் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க சில பேர்லாம்? அதாவது அது தங்களுக்கு வேண்டப்பட்டவர், தன் சமூகத்தை சேர்ந்தவர், அதாவது எவ்வளோ அயோக்கியனாக இருந்தாலும் அவன் என் ஜாதிக்காரன் என்று எல்லா ஜாதியிலையுமே அயோக்கியர்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலை திட்டங்கிறது எல்லா ஜாதியிலும் இருக்குது. இங்கே தான் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தலித்துன்னு வரும்போது அதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறாங்க. இந்த இடத்துல தலித்தா விமர்சனம் பண்ணுறதுக்கே ஒரு அச்சமாக இருக்குது. தலித்தா அல்லாதவரா என்று நான் பார்ப்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவரா பாதிக்கப்படாதவரா யாரின் பக்கம் நிற்கணும்? 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, 2 பேருக்கு இடையில பிரச்சனை வருதுன்னா பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்க வேண்டும்ங்கிற ஒரு இடத்துல இருந்து பார்த்தா இது சரியாக இருக்க முடியும். இது வந்து பிறப்பின் அடிப்படையில் தலித் இல்லையான்னு பார்க்க வேண்டியதில்லை. விவாதம் அப்படி தான் வைக்கிறாங்க இன்னைக்கு. அவங்க 1000 வைப்பாங்கங்க, உண்மை என்னவாக இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்காக தான் நான் சொன்னேன், ஒரு 2 பார்ப்பனர்களுக்குள்ளே நடந்த ஒரு வன்முறையில் ஏழை பார்ப்பனர்களை ஆதரிக்கிறதுக்கு சங்கரராமனை ஆதரிக்கிறதுக்கு பதிலாக ஜெயேந்திரர் ஆதரிச்சாங்கல்ல. அப்போ எல்லா இடத்துலையுமே சாதி என்பது ஆதிக்கவாதிகளுக்கும் அதிகாரமிக்கவர்களுக்கும் பணக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கே தவிர ஏழைகளுக்கு சாதகமாக இல்லை, நீதியின் பக்கம் இல்லை. அதனால் இது வந்து இங்கே மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லலை, தலித்துக்கு மட்டும்தான் சொல்லலாம். இது இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இருக்குது, எல்லா சமூகங்களுக்குள்ளேயுமே சிக்கல் இருக்குது. அதே மாதிரி சில தொழிற்சங்கவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா,
இவர் தொழிற்சங்கம் கட்டும் போது முதலாளிக்கு ஆதரவாக இருந்து எங்களே வந்து பேட்டில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். அது உண்மைதானா? இல்லை, எல்லா இடத்துலையும் விதிவிலக்காக தவறுகள் உண்டு. அதனால அதை ஒட்டுமொத்தமாக என்ன செய்வான்னா, யாராவது ஒருத்தன் வந்து இல்லை, இவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேரை வச்சு சொல்கிறாங்க. யாரை? பூவை ஜெகன்மூர்த்தி சொல்கிறாங்க. இல்லை, அதற்கான ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் நம்ம அதை பேச முடியாது. இந்த பிரச்சனையில் அவர் பிடிபட்டிருக்கிறார், அதற்கான விளக்கம் தான் நம்ம பேச முடியுமே தவிர எல்லா இடங்களிலும் அவர் என்னவாக இருக்கிறார் என்பதை சட்டப்பூர்வமான விசாரணையின் வழியாக வெளில கொண்டு வரணும். அதான் நீதிக்கு செய்யக்கூடிய ஜெயக்குமார் சரியானதாக. அதிமுக ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் கூட கூட்டணி இருக்கிறனால தான் வந்து பயந்து வந்து அவன் மேலே இது போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதாவது ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதன் மூலமாக திமுகவுக்கு ஏதாவது அரசியல் ஆதாயம் இருக்கிறதான்னு கேட்டால் அரசியல் பின்னடைவு தான் இருக்குது. ஆம்ஸ்டாங்கினுடைய கொலை வழக்கு அது ரியல் எஸ்டேட் தகராறு, ரவுடியருக்குள் நடந்த தகராறு என்று யாரும் பார்க்கலை. அதை எப்படி பார்த்தாங்கன்னா, திமுக அரசு வந்து பட்டியலினத்துக்கு எதிராக இருக்கிறது என்கிற பிரச்சனைக்குள்ளே தான் கொண்டு போனாங்க. அதே மாதிரி இதை என்ன பண்ணுவாங்க, ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதன் மூலமாக திமுக வெறுப்பை வந்து அதிகப்படுத்துவதற்கு, தலித்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக என்கிற பிரச்சாரத்தை கட்டமைப்பதற்கான வாய்ப்பாக செய்வாங்க. அதை மீறி தான் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்காக யார் என்ன நினைப்பாங்களோங்கிற அச்சத்தின் காரணமாகவே ஒரு வழக்கில் வந்து நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு காவல்துறை, எதுக்கு நீதிமன்றம்? அது ஒரு அரசு என்கிற அமைப்புக்கே அது அர்த்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தமற்றதாக மாறிவிடும். அதேமாதிரி 50 பேர் கூப்பிட்டு போயிருக்காரு உயர்நீதிமன்றத்தில் ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி. இல்லை, அதெல்லாம் நீதிபதி வந்து யாரும் அனுமதிக்கலை. அவர் தனியாகத்தான் வந்து நீதிமன்றத்தை சந்திக்கணுங்கிறத உத்தரவாக போட்டிருக்காங்க. அதனால் கும்பலை காட்டி மிரட்டுவது என்பதெல்லாம் வந்து நீதிமன்றத்திற்கு வந்து பொருந்தாது. நீதிக்கு முன்னால் எல்லாரும் சமம் தான். அது ஜெகன்மூர்த்தியும் ஒன்று தான், வந்து குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய வனராஜனிலிருந்து யாராக இருந்தாலும் ஒன்று தான். நீதிக்கு முன்னால் மனிதர்கள் அனைவருமே சட்டத்திற்கு முன்பு சமமாக நடத்தப்படணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். பாரபட்சம் கூடாது என்பதை நம்முடைய கருத்தை தவிர, இந்த குற்ற பின்னணி இவர் மேலே இருக்கனால இதை பேசுகிறோமே தவிர நமக்கு தனிப்பட்ட வெறுப்போ இன ரீதியான துவேஷமோ மட்டும் கிடையாது. பொறுத்தவரை பார்ப்போம் அவருக்கு என்ன மாதிரி தண்டனை வருதா இல்லையான்றது பார்த்துட்டு மற்றொரு நேரத்தில் சந்திப்பு. நன்றி, வணக்கம்.